நடிகர் ரவி மோகன் தயாரிக்கும் படத்திற்கு ப்ரோ கோட் பெயரை பயன்படுத்துவதை தடுக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டெல்லியைச் சேர்ந்த மதுபான உற்பத்தி நிறுவனத்திற்கு இடைக்கால தடையும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கி கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? வணக்கம். அதாவது நடிகர் ரவி மோகனின் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் ப்ரோ கோட் என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்து வருகிறார்கள். 2026ஆம் ஆண்டு இந்த படம் திரைக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த படத்துல எஸ்.ஏ. சூர்யா உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய டீசர் கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி வெளியானது. இந்த நிலையில ப்ரோ கோட் என்ற பெயரை தங்கள் நிறுவனம் பதிப்புரிமை பெற்றிருக்கிற காரணத்தினால் அதை பயன்படுத்தக்கூடாது என்று டெல்லியைச் சேர்ந்த இண்டோ ஃபேவ்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தின் சார்பில் ஒரு தகவல் ரவி மோகன் ஸ்டுடியோஸ்க்கு மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ப்ரோ கோட் படத்தின் தலைப்பை தனது படத்துக்கு பயன்படுத்துவதை தடுக்கக்கூடாது என்று டெல்லியைச் சேர்ந்த அந்த நிறுவனத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ரவி மோகன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் இந்த ப்ரோ கோட் என்ற சினிமா தலைப்பு எந்த விதத்திலும் மதுபான உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய வணிக சின்ன உரிமைகளை மீறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த ப்ரோ கோட் வணிக சின்ன பதிவுக்கு டெல்லி மதுபான நிறுவனம் அளித்த விண்ணப்பம் இன்னும் பரிசீலனையில் தான் இருக்கிறது. சினிமா தயாரிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தலைப்புக்கு தங்கள் நிறுவனம், அதாவது ரவி மோகன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் பதிப்புரிமை பெற்றிருப்பதாக ரவி மோகன் ஸ்டுடியோஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கார்த்திகை பாலன் வாதிட்டார். இவருடைய வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ரவி மோகன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கக்கூடிய அந்த திரைப்படத்துக்கு ப்ரோ கோட் பெயரை பயன்படுத்துவதை தடுக்கக்கூடாது என்று டெல்லியைச் சேர்ந்த மதுபான நிறுவன உற்பத்தி நிறுவனத்துக்கு 3 வார கால இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள்.